தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு. என்றும் தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும். அன்புடன் தமிழக மக்களுக்கும் இதயம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கோடான கோடி இரத்தத்தின் வர்த்தமான உடன்பிறப்புகளுக்கும் என் பணிவான வணக்கம். அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் BSNL ஆர் ராஜா உங்களுடன் அன்புடன் இந்த நிகழ்ச்சியை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இப்பொழுது நடக்கின்ற ஆட்சி மக்களுக்கு நன்மை நடக்குதா தீமை நடக்குதா என்பது கூட தெரியல. மக்களுக்கு ஏதோ அவர்கள் பாட்டுன்னு அவர்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல்வாதிகள் அவர்களுடைய நடைமுறை பயணத்தை அதிகமாக மேற்கொண்டு போகிறார்கள். ஆனால் மக்களுக்கு இதனால் நன்மை கிடையாது. கடந்த வாரம் பத்திரிகையில் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு இயக்கத்தின் மாநில தலைவராக இருக்கிற ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொடுமையாக அவரை கொலை செய்திருக்கின்றார்கள். இது தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு சீர்குலைவை எடுத்து காட்டுகின்றது. மக்களுக்கு நிம்மதியாக வாழ்வதற்கு அரசாங்கம் சட்ட ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும். ஆனால் இன்று அது கிடையாது. அதனால் மக்களுக்கு எந்த பாதிப்பு உண்டாகும் என்பது போக போக தான் தெரியும். ஆனால் ஆட்சியாளர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் நேர்மையாக ஆளுகின்றோம், மக்களுக்கு எல்லாம் நன்மையாக இருக்கின்றது என்று சொல்லப்படுகிறார்கள். அது மக்கள் தான் சொல்லணுமே தவிர ஆளக்கூடியவர்கள் சொல்லக்கூடாது. ஏனென்றால் மக்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி கஷ்டம், அதனுடைய துன்பங்கள் துயரங்கள். ஏதோ
ஆட்சிக்கு வந்துடுறாங்க, வந்துட்டு எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆட்சிக்கு வரவரை இல்லாததும் பொல்லாதையும் பொய் பேசி அந்த மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் இந்த தமிழக மக்கள் என்ன ஆவார்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்குள் ஒரு பெரிய ஒரு கனவு இருக்கின்றது. என்னடா திடீர்னு ஒரு கணவன் என்று சொல்லுகிறான் என்று கருதாதீர்கள். இந்த தமிழ்நாடு நிம்மதியாக வாழ வேண்டும். இந்த மக்கள் அமைதியாக இருக்க வேண்டும். அவர்கள் பசி பஞ்சம் இல்லாமல் வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும். சட்டம் ஒழுங்கு சீராக இருக்க வேண்டும். எந்த துறைக்கு சென்றாலும் மக்கள் நிம்மதியாக அவர்களுடைய மனுக்களை கொடுத்து அவர்களுக்கு உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும். அரசு துறையில் இருக்கும் அதிகாரிகள் மக்களை பார்த்தால் உடனே அவர்களுடைய பணிகளுக்கு ஏற்றவாறு செய்து கொடுத்து அவர்கள் மனநிறைவாக வீடு வந்து சேர்வதற்கு அதிகாரிகள் வழி செய்ய வேண்டும். சட்டம் என்று சொல்லி, நீதி என்று சொல்லி, அந்த இதை சொல்லி, இந்த இதை சொல்லி அவர்களை அலகழிக்கக்கூடாது. மக்களுக்கு பணி செய்யக்கூடியவர்கள் தான் அதிகாரிகள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மாமன்ற உறுப்பினர்கள், மாநகர மேயர்கள். ஆனால் இன்று நிலைமை மாறி அவர்கள் கையில் கோலோச்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு மக்களை வாட்டி வதைக்கப்படுகின்றனர். ஆனால் ஓட்டு கேட்கின்ற பொழுது நான் அதை செய்வேன், இதை செய்வேன், உங்களுக்கு எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொல்லி பொய்யான வார்த்தைகளை சொல்லி அந்த மக்களை மாயஜாலத்தை காட்டி அவர்கள் அந்த மாயத்தில் அகப்பட்டு விழுந்து விடுகிறார்கள். இதனால் மக்களுக்கு எந்த பலனும் இல்லை. உண்மையாக உழைப்பவன் உள்ளதை சொல்வான், இல்லாததை சொல்ல மாட்டான். ஆனால் பொய் சொல்பவன் இல்லாததை தான் அதிகம் சொல்லுவான். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பொதுமக்கள் இன்றைக்கி மக்கள் யாராவது பணக்காரர்களாக இருக்கிறார்களா என்று சொல்லுங்கள், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒருவன் அரசியல் வந்து விடுவான், வந்து விட்டான்னா அவன் ஒரு வட்டச் செயலராக, பகுதி செயலராக, மாவட்ட செயலராக, அவ்வளோதான். அவன் கோடிக்கணக்கில் சொத்து சம்பாதிச்சிடுவான். ஆனால் அவன் ஒருவன் தான் சம்பாதிப்பானே தவிர அந்த மக்களுக்கு அது பலன் இல்லை, பாதுகாப்பு இல்லை. அந்த மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள், இவன் மேலோங்கி செல்லப்படுகிறான். இன்று வரை இதுதான் அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற அரசியல்வாதிகள் ஒன்றுமில்லாதவர்களாக இருப்பார்கள். அவர்களை பார்த்தா 4 காரு 5 காரு 10 பங்களா, ஏகப்பட்ட சொத்துக்கள், இவை அனைத்தும் மக்களிடத்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட சொத்துக்கள். இதை மக்கள் என்று உணர்கிறீர்களோ அன்றுதான் உங்களுக்குள் ஒரு தெளிவு உண்டாகும், ஒரு மாற்றம் உண்டாகும். இந்த நாட்டின் தலையெழுத்து மாறும். நீங்கள் எம்எல்ஏனாக்கா பெரிய கடவுள் அல்ல, மந்திரின்னா பெரிய அவர் ஒரு கடவுளுக்கு சமம் அல்ல. அவர் ஒரு சாதாரண மனிதர். நீங்கள் அவருக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற வைத்து அவர்கள் பெரிய மேதாவியாக மாறிடுவார்கள். நீங்கள் கீழே மண்டியிட்டு வாழ்க்கை நடத்து கொண்டிருப்பு. இதுதான் நடக்குது. நீங்கள் யார்கிட்டே போராடவே வேணாம், அவங்களை எதிர்த்து கேட்கவே வேணாம். அந்த வருகின்ற ஒரு நாள் உங்களுடைய அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் நீங்கள். அதை நீங்கள் நல்லவருக்கு தேர்வு செய்தால் இந்த தவறானவர்கள் காணாமல் போய்விடுவார்கள். என்று சட்டம் ஒரு மாற்றம் செய்யப்படுகிறார்களோ, கொள்ளையடித்த மக்களிடத்தில் பணத்தை எல்லாம் அது மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் அந்த தீர்ப்பை மாற்ற வேண்டும். அதை மாற்றினால் அரசியல்வாதிகள் அத்தனை பேரும் சிறைச்சாலைக்கு தான் செல்வார்கள். ஆனால் அப்படி சட்டம் கிடையாது. அதுக்கு தப்பானவன் போய் அந்த வழக்கறிஞர் வாதாடுவான். அவன் பல லட்சம் லஞ்சத்தை வாங்கிக்கின்னு நீதியை காப்பாற்றுறன்னு அநீதியை தழைக்க வைப்பான், நீதியை சாகடிப்பான். இன்றைக்கி அதுதான் நடக்குது உயர் நீதிமன்றத்தை அத்தனையும். இந்த நிலை மாற்றம் கொள்ள வேண்டும். இது யாரால் முடியும் என்றால் மக்களால் தான் முடியும். மக்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம். ஆனால் மக்கள் நினைக்கிறதில்ல, இதுவெல்லாம் நினைக்கிறதில்ல. இல்லைன்னா ஒரு மாநில தலைவரை கொள்ளிடுவாங்களா? இது ஜனநாயகமா? இது நீதியா, நியாயமா? அதர்மம் தானே தடை தோங்குது. அப்புறம் எங்கள் நாட்டில் எப்படி நான் நீதியோட ஆட்சி பண்ணுறேன், தர்மத்தோடு ஆட்சி பண்ணுறேன்னு எப்படி சொல்கிற? கொஞ்சம் கூட உனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை.
அதே நேரத்தில் ஜாதியை வைத்து அரசியல் நடத்தப்படுகிறார்கள். அது மாபெரும் தவறு. எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் மன்னர். இதுதான் அண்ணா சொன்னதான். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். எல்லோரும் மன்னர் தான், நாட்டின் மன்னர்கள். இவர் கீழ்த்தாழ்ந்தவர், அவர் மேலோங்கியிருப்பவர். அதை அந்த காலத்தில் தவறானவர்கள் கையாண்டார்கள். அவர்கள் பணம் கையில் இருப்பதற்காக அந்த அதிகாரத்தை கோலோச்சி அவர்களுக்கு கீழே அடிபணிந்து வாழ்ந்த மக்கள் அன்று. ஆனால் இன்று அப்படி அல்ல. எல்லோரும் சிந்திக்கக்கூடியவர்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், ஆன்மீகமும் பகுத்தறிவும் ஒன்றிணைந்தால்தான் நாடும் மலரும், பூமியை செழிக்கும். ஒருத்தர் ஆன்மீகத்தை வச்சு நான் தான் பெரியாள் சொல்லுவார், ஒருத்தர் பகுத்தறிவு வச்சு நான் தான் பெரியாள். இவங்க ரெண்டு பேருமே கீழானவங்களாகிடுவாங்க. இறைவன் என்னைக்கும் நீ உயர்ந்தவன் சொல்லவே இல்லை. நீ ஒரு சாதாரண மனிதனாக இருந்து மக்களுக்கு சேவை செய்தால் போதும், அது இறைவனை சேரும். அது இறைவனுடைய சமர்ப்பணம். பகுத்தறிவாதி என்பது என்ன? இது சரியா, இது தவறா, இது இப்படி போனால் இதில் நமக்கு பாதிப்பு வருமா என்று சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து பகுத்தறிவை பயன்படுத்துவது. அதுதான். அப்போது ஆன்மீகமும் பகுத்தறிவும் ஒன்றிணைந்தால்தான் இந்த நாட்டுக்கு நல்லது. ஆனால் ஒரு பக்கம் நான் தான்றாங்க, இன்னொரு பக்கம் நான் தான்றாங்க. அது மக்களை ஏமாற்றுவதற்கு. அதே போல் அரசியலில் ஜாதியை வைத்து இன்று அரசியல் நடத்தப்படுகிறது. அது பெரிய தவறு. அது யாரும் தாழ்த்தப்பட்டவர்களே அல்ல, எல்லோரும் உயர்ந்தவர்கள்தான். அந்த மனநிலை மக்களிடத்தில் வந்தால்தான் மாற்றங்கள் வரும். இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்த, பணம் வச்சுக்கிற உயர்ந்தவரான்னு கிடையாது. அவருக்கு பணம் இருக்குது, உழைச்சார், சம்பாதிச்சார், ஏதோ முன்னோர்கள் அவர்கள் சேர்த்து வச்சு சொத்து, அவ்வளோதான். இல்லாதப்பட்ட கஷ்டப்படுறான்னு அவன் தாழ்ந்தவன் அல்ல, அவனும் உயர்ந்த மனிதன்தான். ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்னைக்கு உயரப்படுகிறான் என்றால் அவன் பண்பால் எல்லோரையும் அரவணைத்து எல்லோரும் நம் சமுதாய மக்கள் என்று எப்பொழுது நினைக்கப்படுகிறானோ அவன் சமத்துவவாதி, பகுத்தறிவாதி, நேர்மையானவன், அவன் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவன். இதுதானே தவிர இதில் கீழானவர்கள், நடுநிலையானவர்கள் என்று கிடையாது. இவர்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு இப்படி தவறான ஒரு கொள்கையெல்லாம் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். இதிலிருந்து மக்கள் விடுபட வேண்டும். இன்றைக்கி மனுஷன் எங்கேயோ போயிட்டான், விஞ்ஞானத்தில் அவன் உலகத்தையே அவன் தொட்டுட்டு இருக்கிறான். இந்த நிலையில் இது போன்ற தவறுகள்லாம் நடப்பதை நாம் அதை அடியோடு ஒழிக்க வேண்டும். இந்த பதிவு ஏன் நான் பதிவிடுகிறேன் என்றால், இன்று நாட்டிலே சட்டம் சீர்குலைவெல்லாம் நிறைய நடக்குது. இது மக்கள் எல்லோரும் மாற்றம் கொள்ள வேண்டும். இந்த எளியவன் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனம் அமைத்திருக்கின்றேன். எனக்கு கட்சி பெயரை கொடுத்து விட்டார்கள், நான் பத்திரிகையிலும் விளம்பரம் கொடுத்து விட்டேன். கிட்டத்தட்ட 6 மாத காலம் மேலாகுது, 6-8 மாத காலமாகுது. ஆனால் இன்னும் எனக்கு நம்பர் கொடுக்கல. அந்த அளவு தான் அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடு. ஆனால் நான் நிர்வாகிகளை ஆங்காங்கே கலந்து பேசி, நீங்கள் இப்படி செயல்பட்டால் மக்களுக்கு நல்லது. ஆனால் இதில் ஒரு சிலரெல்லாம் வர்றவங்க பணம் கேட்குறாங்க. எனக்கே வருத்தமாக இருக்குது. எதுக்கு பணம் கொடுக்கணும்? நாட்டு மக்களை ஏமாத்துனதெல்லாம் போதாதா? அப்போ நீயே ஏமாத்துறமா? அரசியல்வாதி தான் ஏமாத்துறான். ஏமாற்றி உங்களை குழி தோண்டி புதைச்சிட்டான். நம் மக்களுக்கு என்ன செய்யணும் அதை யோசிங்க. உங்களுடைய தொழில் முக்கியம். குடும்பம் 90% பாருங்கள், 10% பொதுப்பணி செய்தால் போதும். அதுவே 100%க்கு அமைந்துவிடும். இதில் யாரும் லாபம் காண்பதற்கு அல்ல, மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் மக்கள் இந்த நாட்டிலே எதையும் சாதிக்கலாம். இன்னும் மக்களுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் நிறைய கிடைக்கல. இப்போ ஒரு கடந்த வாரம் நான் இந்த விஜய் டிவியும் ஜி தமிழும் பார்த்தேன். பெண்கள் இன்னும் கொத்தடிமையாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பாவம், அவங்களுக்கு சமநிலை கிடைக்கல. அப்போது இந்த தமிழ்நாட்டில் எப்படி நான் நீதியான ஆட்சி பண்ணுறேன், சமத்துவமான ஆட்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறது? எப்போ ஒரு தவறு நடக்குதோ அது
தொலைக்காட்சியில் அது வெளிப்படையாக வந்துடுது. இவ்வளோ கொடுமைகள்லாம் நடக்குது. இது ஏன் ஆட்சியாளர்கள்லாம் இது கவனிக்கிறது இல்லை? அந்த பெண்களுக்கு ஏன் அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு சிறப்பாக அமைவதற்கு வழிவகை செய்யலை? கேட்டால் நாங்கள் சமத்துவ நீதியை கையாளுறோம், சமதர்மத்தை கையாளுறோம். சும்மா வாயால் சொன்னால் போதாது, நடைமுறைக்கு வரணும். இப்போ நடைமுறைக்கு வரணும்னா ஆங்காங்கு எந்தெந்த தொகுதி இருக்குதோ அந்த தொகுதியில் இருக்கிற பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர்கள் அனைவரும் அந்த மக்களை சந்தித்து உங்கள் குறைபாடுகள் என்ன, உங்கள் பிரச்சனை என்ன, உங்களுக்கு தீர்க்கப்படாத விஷயங்கள் என்ன, எந்த அதிகாரி உங்களை துன்புறுத்தப்படுகிறார், நீங்கள் போனவுடன் உங்களுக்கு எந்த ஒரு கோரிக்கையும் அவர்கள் நிறைவேற்றப்படாத இருக்கிறார்களா, உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை சரியாக இருக்கின்றதா, மின்சார பிரச்சனை சரியாக இருக்கின்றதா, சாலை வசதி சரியாக இருக்கின்றதா, சுகாதார வசதி சரியாக இருக்கின்றதா, துப்புரவு தூய்மையாக இருக்கின்றதா, இப்படியெல்லாம் ஒவ்வொரு சட்டமன்றத்தில் இருக்கின்ற வட்டச் செயலாளர்கள், அது கிராமமாக இருந்தால் ஒன்றியம், ஊராட்சி, பேரூராட்சி, இப்படி அவங்கள் மக்களை சந்தித்து குறைபாடுகளை கேட்கின்ற பொழுதுதான் அங்கே நாட்டாமை யார் செய்தாலும் அது வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இங்கே தான் வட்டச் செயலர், பகுதி செயலர் அவன் நாட்டாமை கொள்கிறானே, அப்புறம் அவன் அங்கே போய் அந்த மக்களை சந்திக்க போகிறான். அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி இதுதான் நடக்குது. இந்த நிலை மாற வேண்டும். இதற்கு அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் முழுமையாக பாடுபடும். வருகின்ற 2026 அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம், நான் இப்பொழுது சொன்னேன் அல்லவா, இவை அனைத்தும் என் கட்சியினுடைய தொண்டர்கள் செயல்படுத்துவார்கள். ஏனென்றால் அவர்கள் அண்ணாவின் தம்பி, இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாக ஒவ்வொரு வட்டத்திலும் போய் நம் இயக்கத்தை சேர்ந்த புரட்சித் தலைவர் தொண்டர்கள் விசாரிப்பார்கள். அவர்கள் குறைகளை என்னவென்று கண்டறிவார்கள். அதற்கு உண்டான பணியை முழுமையாக செய்து தருவார்கள். இந்த 2024 இன்று 10/7/2024 இந்த எளியவன் பிறந்த நாள். 66 முடிந்து 67வது இன்று தொடக்கம். என்னுடைய வாழ்க்கை பயணம் மண்ணுக்கும் தமிழுக்கும் மக்களுக்கும் இறைபணி ஆற்றுவதுதான். அண்ணாவின் தம்பியாகவும் இதய தெய்வ டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எளிய தொண்டனாகவும் நான் வணங்கும் காரணீஸ்வர சொர்ணாம்பிகை ஆசியுடன், என்னடா இவன் பிறந்த நாள் சொல்கிறானே, ஆடம்பரமாக கிடையாது, எளிமையாக என் தாய் தந்தையரை வணங்கினேன். சைதாப்பேட்டையில் உள்ள காரணீஸ்வர சொர்ணாம்பிகை ஆலயத்தில் ஒரு அர்ச்சனை செய்தேன். இந்த என் தாய் தந்தையருக்கு நான் மகனாக பிறந்ததுக்கு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழுக்கும் இறைபணி ஆற்ற வேண்டும். எனக்கு உடல் ஆரோக்கியம் கொடு காரணீஸ்வரா, சொர்ணாம்பிகை அம்மா என்று வேண்டினேன். என் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காக பணியாற்றுவேன். இது அண்ணாவின் மீது ஆணையாகவும் இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது ஆணையாகவும் என் தாய் தந்தையருடைய ஆசியுடன் அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழக நிறுவனரும் பொதுச் செயலாளரும் என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன் வருகின்ற 2026 மாபெரும் எழுச்சிமிக்க இயக்கமாக அண்ணா எம்ஜிஆர் மகான்கள் கழகம் செயல்படும் என்று சொல்லி இந்த என் இனிய பிறந்த நன்னாளில் எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்கள் நலமுட அவர்கள் பணியாற்ற வேண்டும். அவர்கள் மென்மேலும் கழகத்துக்கு நற்பெயரை கொடுத்து அவர்கள் இந்த மண்ணுக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக செயல்பட வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். வாழ்க அண்ணா நாமம், வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நாமம். என்றும் எம்ஜிஆர் எளிய தொண்டன். BSNL ஆர் ராஜா.